83ல தொடங்குனுச்சு. ரஜினிகாந்துக்கும், கமலஹாசனுக்கும் இடையில இருக்க தொழில் போட்டியும், வசூல் வேட்டையும். அவங்களோட வசூல் வேட்டைய தொடங்கி வச்ச திரைப்படங்கள் பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். முதலாவதா 1983ல ரஜினிகாந்த் நடிச்சு வெளியான தங்கமகன் திரைப்படமும், அதே வருஷம் கமலஹாசன் நடிச்சு வெளியான தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படமும் மாபெரும் வெற்றி அடைஞ்சதோட 200 நாட்களுக்கு மேல ஓடி சாதனை படைச்சுச்சு. அடுத்ததா 1984ல வெளியான நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம், அதே வருஷம் வெளியான எனக்குள் ஒருவன் திரைப்படம். இந்த 2 திரைப்படங்கள்ல ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் 150 நாட்களுக்கு மேல ஓடி வசூல் சாதனை படைச்சுச்சு. ஆனா கமலஹாசன் நடிப்புல வெளியான எனக்குள் ஒருவன் திரைப்படத்துல இருந்த பாடல்கள் ஹிட் ஆனுச்சே தவிர படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையல. இருந்தாலும் ஹிட் லிஸ்ட்ல இந்த படம் இருந்துச்சு. இந்த 2 படங்களையுமே இயக்கினது இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன். மூணாவதா 1985ல வெளியான நான் சிவப்பு மனிதன் திரைப்படமும், அதே வருஷம் வெளியான காக்கி சட்டை திரைப்படமும். இந்த 2 திரைப்படங்கள்ல ரஜினிகாந்த் நடிச்சு வெளியான நான் சிவப்பு மனிதன் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோட பரபரப்பாகவும் பேசப்பட்டுச்சு. அதே நேரத்துல கமலஹாசன் நடிச்சு வெளியான காக்கி சட்டை படமும் மகத்தான வெற்றி அடைஞ்சு 200 நாட்களுக்கு மேல ஓடுச்சு. அதே 1985ல வெளியான ரஜினிகாந்தோட படிக்காதவன் திரைப்படம், கமலஹாசன் நடிச்சு வெளியான கல்யாணராமன் திரைப்படம் 2 படங்களுமே 250 நாட்களுக்கு மேல ஓடி சாதனை படைச்சுச்சு. அது மட்டும் இல்லாம கல்யாணராமன் படத்தோட 2வது பகுதியையும் அதே வருஷம் ஜப்பானில் கல்யாணராமன் அப்படிங்கிற பேர்ல எடுத்திருந்தாங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் மகத்தான வெற்றி அடையல. அடுத்ததா 1986ல வெளியான மாவீரன் திரைப்படமும், அதே வருஷம் வெளியான புன்னகை மன்னன் படம். இந்த 2 படங்கள்ல ரஜினிகாந்த் நடிச்சு வெளியான மாவீரன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல. ஆனா அந்த படத்துல இருந்த பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆனதுனால படம் ஓரளவுக்கு ஓடுச்சு. ஆனா கமல் நடிப்புல வெளியான புன்னகை மன்னன் திரைப்படம் 25 வாரங்கள் ஓடி மகத்தான வெற்றி அடைஞ்சிச்சு. கடைசியா 1987ல வெளியான மனிதன் திரைப்படமும், அதே வருஷம் வெளியான நாயகன் திரைப்படமும். இந்த 2 திரைப்படங்கள்ல கமலஹாசனோட நாயகன் திரைப்படம் 175 நாட்களுக்கு மேல ஓடி வசூல் சாதனை படைச்சதோட பத்திரிகையாளர்கள் பல பேரால பாராட்டப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் சென்சார் போர்டு நாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் தரல. அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு வரதராஜ முதலியாரே தன் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி சென்சார் போர்டுக்கு கொடுத்திருந்தாரு. இது என்னோட வாழ்க்கை வரலாறு படம் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதே சமயத்துல ரஜினிகாந்த் நடிச்சு வெளியான மனிதன் திரைப்படத்துல இளையராஜாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏற்பட்ட சின்ன மனக்கசப்பு காரணமா அந்த படத்துல இருந்த பாடல்களுக்கு சந்திரபோஸ் இசையமைச்சிருந்தாரு. படத்துல இருந்த எல்லா பாடல்களும் ஹிட் ஆகி படம் 175 நாட்களுக்கு மேல ஓடி சாதனை படைச்சிச்சு. 1987ஓட கமலஹாசன் சினிமால தன்னோட போக்கையே மாத்திக்கிட்டாரு. ரஜினிகாந்த் தொடர்ந்து அவர் போன வெற்றி பாதையில பயணிச்சாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.